இப்போ தேட்டர்ஸில் ரன் ஆகிக்கிட்டு இருக்க நம்ம யோகி பாபுவோட கிணத்த காணா படம் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஒன்லைன்னு பார்த்தோம்னா ஒரு கிராமம் இருக்குது. ஸோ அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா மழையே இல்லாமல் தண்ணியே பார்த்திங்கன்னா இல்லாமல் இருக்குது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா யோகி பாபு இடத்துல மட்டும்தான் பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குதுன்னு தெரிய வருது. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ இந்த யோகி பாபுவோட இடத்துல பார்த்திங்கன்னா கிராம மக்கள் எல்லாருமே சேர்ந்து கிணறு தோண்டலாம் பார்த்திங்கன்னா போகிறாங்க. ஸோ கிணறு தோண்டு போன இடத்துல பார்த்திங்கன்னா கிணறு கிடைக்கிதோ இல்லையோ ஒரு பெரிய எலும்பு கூட கிடச்சிருது. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு டைனோசர் எலும்பு கூடு. ஸோ அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் ஆச்சு. ஸோ இதான் இந்த படத்தோட மொட்டை கதையுமே. எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு படத்தோட மெயின் பாசிட்டிவ்ஸ் பார்த்தோன்னா டியூரேஷன். ஸோ மொத்த டியூரேஷனுமே பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு கீழே தான் இருக்குது. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா படத்தில் வர அங்கங்கே காமெடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க் ஆச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 காமெடி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் ஆச்சு. ஸோ அது வேறு இல்லாமல் படத்தில் வர சாங்ஸும் பார்த்தீங்கன்னா கேட்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் பெருசாக நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்லோலினஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதை தாண்டி பெருசாக பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எனக்கு தெரியல. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா தேட்டரில் போய் ஒன் டைம் பார்க்குறதுக்கு ஒர்த்து இல்லையோ ஓடிடியில் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் பார்க்குறதுக்கு ஒர்த்து. ஸோ ஓடிடியில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் நீங்கள்.